ஸோ குட் ஆஃப்டர்நூன் ஆதித்யா. ஸோ வந்ததுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸ் ஃபீல் பண்ணுறீங்க மேம்? மேம் அவரோட கலர் பிக்மெண்டேஷன்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறேன். ஆமாம், முன்னாடி பார்த்தீங்கன்னா நெக்கில் நல்ல பிக்மெண்டேஷன் இருந்தது, ரொம்ப பிளாக்காக இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அது மாதிரி அவரோட அந்த ஃபுட் கிரேவிங்ஸும் வந்துட்டு கொஞ்சம் பரவாயில்ல. ஆமா, முன்னாடி வந்து பிரியாணி, பரோட்டா எல்லாமே அம்மா சொல்லுவாங்க, எனக்கு மறக்காது. நான் அதான் அன்னைக்கு லாஸ்ட் டைம் அவ்வளோ டயட்ரி அட்வைஸ் சொல்லி அனுப்பிச்சேன். பட் டயட்ரி அட்வைஸோட ப்ராப்பர் டீடாக்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க அதை நோட் பண்றீங்கல்ல? ஏன்னா நிறைய செஷன்ஸ் கூட சொல்லல. எத்தனை செஷன்ஸ் இன்னைக்கு? செகண்ட். ஆமா மேம், இன்னைக்கு செகண்ட். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இம்யூனிட்டி ரொம்ப வீக்கா இருந்தாரு. இம்யூனிட்டியில அப்பப்போ வந்துட்டு அவருக்கு அந்த காஃப், கோல்ட், ஃபீவர் வந்துட்டு ஒண்ணு எனக்கு வந்தாலும் அவனுக்கு வரும், இல்ல அவங்க அப்பாவுக்கு வந்தாலும் அவனுக்கு வரும். இப்போ ஒரு இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு இம்யூனிட்டி வந்து நல்லா க்ரோ ஆயிருக்கு. வெரி குட், வெரி குட். இதுக்கப்புறம் பாருங்க டாண்ட்ரஃப் கம்மியாகும். இன்னும் நிறைய விஷயங்கள் கம்மியாயிடுச்சா? இல்ல, இன்னும் கொஞ்சம் வரும். அதுவுமே ஓகே. கிரேவிங் சுத்தமா போயிடும். அதே மாதிரி நான் கொடுத்த மெடிசன்ஸ்லாம் வீட்லயும் மறக்காம எடுத்துட்டு தான் இருக்காரு. ஓகே, எதையுமே மிஸ் பண்றது இல்ல. சரி, ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இது தம்பி பொறுத்தவரையும் ஸ்கூல் எப்போ ஸ்டார்ட் ஆகுது? ஜூன் 4th. ஜூன் 4th உங்க ப்ரோட்டோகால் கம்ப்ளீட்டா நம்ம முடிக்கிறோம். கம்ப்ளீட்டா முடிச்சுட்டு கம்ப்ளீட் ஹீலிங் ஆகி ஒரு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குறீங்க ஸ்கூலுக்கு. 10th வர போறார் மேம். திஸ் இயர் 10th போகும்போது அந்த பிக்மெண்டேஷன்லாம் கம்ப்ளீட்டா போய் ஒரு ஹீரோ மாதிரி என்ட்ரி கொடுக்குறீங்க. சரியா? சரி, மெயினா வந்து டீடாக்ஸ் பண்ணும்போது அந்த ஸ்கின் க்ளோ வரும், பிளஸ் வந்து கிரேவிங்கும் கம்மியாகும். நான் சொன்ன மெடிசன்ஸை நீங்க மெட்டிகுலஸா ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் டக்குன்னு வெயிட்டும் குறைஞ்சிரும். இது 3 தான் நீங்க ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி வேணும். இது 3 ப்ராப்பரா இருந்தா பிரெயின் வந்து ஹெல்தியா இருக்கும். எனக்கு அதுதான் மேம் வேணும். பிகாஸ் படிக்கிறது வந்துட்டு அந்த மெமரி பவர் வந்து இருக்கணும். மெமரி பவர் இருக்கணும்னா எப்ப இது ஹெல்தியா இருந்து பாடி ஹெல்தியா இருந்தா தான் இருக்கும். நான் அதனால தான் உங்ககிட்ட கூட்டிட்டு வந்தேன். ஆனா நீங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி பண்ணணும் உங்க மம்மி ரொம்ப காஷியஸா இருக்காங்க. சோ உங்க மம்மியும் உங்க ஃபாதரும் பாத்தீங்கன்னா எனக்கு சொல்லவே வேணாம். அவங்க வந்து they are like my family. அவங்க என் மேல வச்சிருக்க கண்மூடித்தனமான நம்பிக்கைக்கு தான் அந்த ரிசல்ட். அது இல்லாம நீங்க இதை வந்து அவங்களுக்கு எப்பல இருந்து சொல்றேன் தெரியுமா? அவங்கள்ட்ட கேளுங்க. ஆமா, எப்பல இருந்தோ சொல்றாங்க. ஆமா, நான் பிரெக்னென்ட்டா இருக்கும்போதுல இருந்து சொல்லிட்டு. ஆமா, லாஸ்ட் இயர்ல இருந்து. இல்லடா, தம்பிக்கு சொல்லல. இந்த ட்ரீட்மெண்டோட வந்துட்டு ஆமா எங்களுக்குமே வந்துட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்குமே வந்துட்டு லாஸ்ட் இயர்ல இருந்தே வந்துட்டு சொல்லிட்டு தான் இருந்தாங்க. பட் நாங்க எடுத்துட்டு இப்ப நாங்க கட் வந்து ரொம்ப ஹெல்தியா இருக்காங்க. The best example is அவங்க பேரண்ட்ஸ் தான். அதான் உண்மை. சோ அதான் என்னோட சன்னியும் வந்துட்டு பிரியா மேம் கிட்டே கூட்டிட்டு வந்துட்டேன். எதுனால என்கிட்ட தான் வருவாங்க. இது வந்து இப்போ ஒரு கோல்டு, காஃப், இம்யூனிட்டி, ஒரு நார்மல் டேப்லெட்ஸ் ஜெனரலி அதெல்லாம் எடுத்து ரிசல்ட்ஸ் இல்லைன்னா எப்பனாலும் ஒடியாந்துருவாங்க. the girl next door feel எப்பயுமே எனக்கு இருக்கும். அது சரிங்களா? இவங்க வந்து எனக்கு கிட்டத்தட்ட நீங்களே எனக்கு ஒரு 50 கிளைண்ட்ஸா 100 கூட இருக்கும். 100 பேருக்கு மேல ஆக்சிப்ளஸ் அனுப்பிச்சிருப்பாங்க. சொல்லவே முடியாது. யார் வந்தாலும் சேனலைஸ் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. அண்ட் ஒன் ஆஃப் த மெயின் இன்னொன்னு, ஆக்சிப்ளஸ் எங்க பார்த்தாலும் அந்த மகாபெரிவா பிக்சர் இருக்கும். அது இவங்க செஞ்சு கொடுத்ததுதான். அது இவங்களோட ஃப்ரேம் சென்டர்ல இருந்து தான் வந்தது. அதை பத்தி யாருக்காவது வேணும் தெரிஞ்சுக்கணும்னா இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. மேம் உங்களோட சென்டர் இது சொல்லிடுங்க. ஷாப் நம்பர் 112 மேம். ஷாப் நம்பர் 112 இன்ஸ்டாகிராம்ல இருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க அந்த மகாபெரிவா எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன், டேகும் பண்ணியிருப்பேன். பட் அது வந்து இவங்க வந்து எனக்கு ப்ராப்பரா எனக்கு ஃப்ரேம் போட்டு கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் தான் சொல்லணும். ஆக்சிப்ளஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வேர்ட்ல சொல்லணும்னா நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? ஆக்சிப்ளஸ் வந்துட்டு ஆல்வேஸ் a heaven மேம். ஹெவன் எப்பயுமே சொல்லுவாங்க. நைஸ் ஃபீலிங். எப்போ வந்தாலும் இங்க வந்து ஒரு சந்தோஷமா இருக்கணும் அவங்க சொல்லுவாங்க. பெயின் ஃப்ரீ லைஃப். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். வேற ஏதாவது உங்களுக்கு கன்சர்ன் இருந்தா எனக்கு எப்பனாலும் நீங்க மெசேஜ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்கூல் எப்ப போறாரு? ஜூன் 4th மேம். ஜூன் 4th. அதுக்கு முன்னாடி வேற எதுவும் தேவையில்லை. இந்த மெடிசன்ஸ் மட்டுமே போதும். இவரோட இது ப்ரோட்டோகால் என் பண்ணிக்கலாம். நான் சொன்னதெல்லாம் வீட்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரியா? தம்பி சன்லைட் போறீங்களா? இல்ல மேம். ஈவினிங் சைக்கிள் ஓடும் போது போறீங்களா? சன்லைட் கண்டிப்பா போகணும். மார்னிங் சன்லைட் போகணும். அது டீடாக்ஸ்க்கு வந்து சன்லைட்டும் வேணும், ஒர்க் அவுட்டும் வேணும், லைஃப் ஸ்டைல் ஹேபிட்டும் வேணும். ஜங்க் சாப்பிடவே கூடாது. தென் வந்து பாத்தீங்கன்னா மினிமம் ஆஃப் ஒரு நாளைக்கு ஒரு பவுல் ஆஃப் ஃப்ரூட் எடுத்துக்கணும். என்ன ஃப்ரூட் எடுத்துக்கிறீங்க மேடம்? அப்ப டீடாக்ஸ் மட்டும் பண்ணா போதுமா? ஃப்ரூட் எடுக்கணும். ஆக்சுவலி வந்துட்டு ஸ்கூலுக்கு போகும்போது வந்து டெய்லியுமே வந்துட்டு ஸ்நாக்ஸ் ஃபுல்லா ஃப்ரூட்ஸ் மேம். ஸோ இப்போ வந்துட்டு சீசனல் ஃப்ரூட்ஸ், மேங்கோ, வாட்டர்மெலான் அது மாதிரி கொடுத்துட்டு இருக்கேன். எடுக்கணும். ஜூசஸ் நிறைய. என்ன வாட்டர்மெலான் சீசன் தான். ஏன்னா நம்ம டீடாக்ஸ் பண்ணும்போது நீங்க அதுவும் எடுத்தீங்கன்னா டக்குன்னு வெயிட் குறையும். அப்படியே ஹீரோ மாதிரி. மஸ்க் மெலான் அது மாதிரி வந்து இப்போ என்ன சீசனல் ஃப்ரூட்ஸும் அதை கொடுத்துட்டு இருக்கேன். கொடுங்க. வேற எதுவும் தேவையில்லை. மோதல் என்னடா. சரியா? வேற ஏதாவது சொல்லணுமா? சரி, இவர் வந்து என்ன சிரிச்சுட்டே இருப்பாரா? எனக்கு நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரேம் கொடுக்க வரும்போது ஹைட் கம்மியா இருந்தீங்க, டக்குன்னு வளர்ந்துட்டீங்க மேடம். அதான் நான் யோசிச்சேன், சின்ன பையனால டக்குன்னு வளர்ந்த மாதிரி இருந்தது அப்படின்னு. ஞாபகம் இருக்கா? பேக்கோட எடுத்துட்டு வருவாரு. சரி, தேங்க்யூ தம்பி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ.